Exercise 1.3 fourth sum. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. 4 menனும் 4 womenனும் சேர்ந்து ஒரே ஒர்க்கை செஞ்சாங்கன்னா 3 நாள் ஆகுதுங்க. While 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. அதே இது 2 menனும் 5 womenனும் சேர்ந்து ஒரே ஒர்க்கை செய்யும்போது 4 நாள் ஆகுதுங்க. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. அதாவது ஒரு மென் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை செஞ்சால் அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும், ஒரு உமன் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை செஞ்சால் அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அப்படின்னா x = a இன்வர்ஸ் b. எல்லா சம்லையும் பார்த்தோம்ல அதே மெத்தட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட் x be the man work, லெட் y be the woman workனு எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிறது மேனோட ஒர்க்கு, ஒய்ங்கிறது உமனோட ஒர்க். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 men and 4 women கொடுத்துருக்காங்க. அதனால 4/x, எக்ஸுங்கிறது மென் ஒர்க், ப்ளஸ் 4/y, ஒய்ங்கிறது உமன் ஒர்க், ஈக்குவல் டு 1/3. எத்தனை டேஸு? 3 டேஸு. எத்தனை ஒர்க்கு? ஒரே ஒரு ஒர்க் தான், அதனால் 1/3. அதுக்கப்புறம் எத்தனை மென் கொடுத்துருக்காங்க? 2 மென், அதனால் 2/x, ப்ளஸ் 5 உமன், அதனால் 5/y, ஈக்குவல் டு எத்தனை நாள்? 4 டேஸ், அதனால் 1/4. இதுதான் ஈக்குவேஷன். இதில் வந்து நமக்கு 1/x 1/yன்னு வந்திருக்கு. அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும்னால 1/x 1/y ஏபின்னு எடுத்துக்கிறோம். 1/x = a, 1/y = b. அப்போனா 4a + 4b = 1/3, 2a + 5b = 1/4. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம இதை ax = b இந்த மெத்தடில் நம்ம எழுதியிருக்கோம். 4 4 2 5 ab = 1/3 1/4. இப்போ என்ன ஃபார்முலா? x = a இன்வர்ஸ் b. இப்போ நம்ம a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிடர்மினன்ட் a கண்டுபிடிக்கணும், adj கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிடர்மினன்ட் a = 4 4 2 5, 4 × 5 20, மைனஸ் 2 × 4 8, மைனஸ் பண்ணால் 12, நாட் = 0. adj = இந்த கிராஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இந்த கிராஸ் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா 5 - 4 - 2 4. அப்போ x = a இன்வர்ஸ் b. a இன்வர்ஸ்க்கு பதிலாக 1 டிடர்மினன்ட் a × adj. இப்போ 1/12 × 5 - 4 - 2 4 × b ஓட வேல்யூ 1/3 1/4. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ நான் 1/12 × 5/3 - 1 - 2/3 + 1 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/12 × 2/3 1/3. இந்த 1/12 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/3 × 12 1/3 × 12. இதை வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, 6 2 is 12. இப்போ 3 × 6 18, 1/18, 3 × 12 36, 1/36. இது வந்து ஏயோட வேல்யூ தான் 1/18, பியோட வேல்யூ தான் 1/36. இப்போ நமக்கு என்ன வேணும்? xy. எக்ஸுங்கிறது 1/x = aன்னு எடுத்திருக்கோம், 1/yங்கிறது bன்னு எடுத்திருக்கோம். இதுலேருந்து நமக்கு x வேணும் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கில் எழுதணும். அப்போ x = 18, y = 36. இதான் ஆன்சர். Fifth sum, the prices of 3 commodities A, B and C are rupees x, y, z per unit respectively. A person P purchases 4 unit of B and sells 2 unit of A and 5 unit of C. Person Q purchases 2 unit of C and sells 3 unit of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. In the process P, Q are earn rupees 15,000, 1,000 and 4,000 respectively. Find the prices per unit of A, B, C. யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா x = a இன்வர்ஸ் b அந்த மெத்தட். இப்போ இதில் ஈக்குவேஷன் கொடுக்கல, நம்ம தான் எழுதணும். இல்லை பர்ச்சேஸ் வந்திருக்கிற இடத்துலலாம் மைனஸ் போடணும், செல்ஸ்னு வந்திருக்கிற இடத்துலலாம் ப்ளஸ் போடணும். ஏபிசிக்கு பதிலாக x, y, z போடணும். இல்லை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னே கூட்டி அந்த நம்பர் எழுதணும். இப்போது ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ரூபா போடுறதுனால அதுக்கு மைனஸ், அதனால் பர்ச்சேஸ் வந்திருக்கிறதுலாம் மைனஸ். செல்ஸ்னால் நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் ரூபா வரும், அதனால் அதுக்கு ப்ளஸ் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பாருங்கள். 4 யூனிட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க, பிங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ 4y, பர்ச்சேஸ்னால் மைனஸ், அப்போ -4y அண்ட் செல்ஸ் 2 யூனிட் ஆஃப் ஏ, அப்போ 2x, செல்ஸ்னால ப்ளஸ், அண்ட் 5 யூனிட் ஆஃப் சின்னு இருக்குது, அப்போ 5z, அதுவும் ப்ளஸ் தான். ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த அமௌண்ட் எழுதணும். அதே மாதிரி 3 ஈக்குவேஷன் எழுதணும். 2x - 4y + 5z = 15,000, 3x + y - 2z = 1,000, -x + 3y + z = 4,000. 3 ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். அப்புறம் ax = b இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். 2 - 4 5, 3 1 - 2 - 1 3 1, xyz = 15,000, 1,000, 4,000. இதுக்கப்புறம் x = a இன்வர்ஸ் b. a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டிடர்மினன்ட் ஏயும் அஜ்ஜையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டிடர்மினன்ட் a = 2 - 4 5 3 1 - 2 - 1 3 1. இதுக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 68. adj எப்படி கண்டுபிடிக்கும்னு தெரியுங்களா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மறைச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிற நம்பருக்கு டிடர்மினன்ட், அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மறைச்சிக்கிட்டு அந்த நம்பருக்கு டிடர்மினன்ட், அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் ரோ கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஹோல் ட்ரான்ஸ்போஸ் போட்டுக்கணும்.
டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14. A inverse equal to 1 by determinant A into Aj. அதனால 1 by 68 into 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14. X equal to A inverse B. இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா XYZ equal to 1 by 68 into 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14 into 15,000 1000 4000. இது எல்லாத்துலேயுமே 1000 காமனாக இருக்கிறதுனால நம்ம 1000 வெளியே எடுத்துரும். அப்போ 1000 by 68 into 7 19 3 minus 1 7 19 10 minus 2 14 into 15 1 4. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 136 68 204ன்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம 68 உள்ளே கொண்டு டிவைட் பண்ணுறோம். அப்போ 1000 into 213ன்னு வந்துடும். இப்போ இந்த 1000 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2000 1000 3000. அப்போ x equal to 2000, y equal to 1000, z equal to 3000. இதான் ஆன்சர்.